நம்ம முதலமைச்சர் யாரு? முத்தமிழ் கலைஞருடைய வாரிசு. அப்போ கலைஞருக்கு நம் மீது என்ன உணர்வு இருந்ததோ எங்களுடைய தந்தையார் ஸ்தானத்துல பாக்குறோம் கலைஞர். ஆனா எங்க முதல்வரை எங்க அண்ணன் ஸ்தானத்துல பாக்குறோம். நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்ன செய்யணும் முதலமைச்சர் போய் அசை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்மால் நிறைய கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காம்பா, ஏதாவது செஞ்சாகணும், கட்டாயம் செய்வாங்க. நான் உரிமையோட கேட்போம். நம்ம முதலமைச்சர், நம்ம சகோதரர், அவர்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கறது? எதிர்கட்சி தலைவரா இருக்கின்ற பொழுது கூட நான் கோரிக்கை கொண்டு கொடுப்பேன். நான் எதிர்கட்சி தலைவரா இருக்கேன்னா நீங்க எப்படி கோரிக்கை கொடுக்கன்னு சொல்லுவார். எதிர்கட்சி தலைவரா இருக்கின்ற பொழுதே நம்ம அவ்வளவு கோரிக்கை கொடுத்தோம். இப்ப ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பொழுது முதலமைச்சர் பார்த்த உடனே கேட்கிற கேள்வி, என்ன கோரிக்கையோடு வந்திருக்கீங்களான்னு தான் கேட்பேன். எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுதே கோரிக்கைகளை கொடுத்த நாங்கள் ஆளும் கட்சியாக இருக்கின்ற உங்களிடத்தில் கோரிக்கை கொடுக்க நம்ம தவற முடியுமா? நம்ம என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாம் தீர்த்தரணும். இதான விஷயம். பாத்தீங்கன்னா நான் முதலமைச்சரோட செய்தியை சொன்னேன். புகையிலை இன்னைக்கு பாருங்க, புகையிலையை உற்பத்தியாளர்கள் உற்பத்தி பண்றாங்க, நம்ம வாங்கி விற்பனை செய்யறோம். ஆனா புகையிலையை வாங்கி விற்பனை செய்கின்ற வியாபாரி மீது அரசு, காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்க. நான் முதலமைச்சர் சொன்னேன், ஆனா வியாபாரிகள் வாங்கி விற்கிறவங்க, ஆனா இது எங்க தடை செய்யணும்? உற்பத்தியில் தடை செய்தால் வியாபாரிகள் வழக்கு பதிவு செய்ய வேண்டியது இல்லை. நான் ஒரு கனிவோடு சொல்றேன். நிறைய வியாபாரிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பெட்டி கடைகளை சீல் வச்சு அவதாரம் கட்டி நிறைய வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய கரகோலியோடு அந்த வழக்குகள் எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வலியுறுத்துகிறேன்.